நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரிப்பா. என்ன ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டணும். இல்லைண்ணே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உட்காரு. சமையல் ஆர்டர் கொடுக்க வந்தவன் தான் கொடுத்தமா போனமான்னு இல்லாம வள 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 வளன்னு பேசிட்டு இருந்தான். நாம தான் அதிகம் பேசுறோம்னு பார்த்தா உலகத்துல பாதி பேர் நம்மளை விட ஜாஸ்தி பேசுறவனா தான் இருக்கான். அப்புறம் வீட்ல என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலண்ணே. அது எப்படி நடக்காம இருக்கும்? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. சிஸ்டர் என்ன சொன்னாங்க? அடிச்சாங்களோ? கூடவே திட்டும் உண்டோ? அதான் நேத்து போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தனே, கொதிக்கிற எண்ணெயில போட்ட குலாப் ஜாமுன் மாதிரி செவந்து போயிருந்ததே சிஸ்டர் முகம். ஏன்பா இப்படி எதுவுமே சொல்லாம வெறுமனே உட்கார்ந்திருந்தா எப்படி? நடந்தது என்னன்னு சொன்னா தானே 10 போடணுமா இல்ல வெறும் வெந்நீர் ஒத்தரம் கொடுத்தா போதுமானு முடிவு பண்ண முடியும். அவ பேசின பேச்சுக்கு என்ன அடிச்சிருக்கலாண்ணே. தங்கச்சி அப்படிலாம் பேசாதே. கோத்துல என்னென்னமோ சொல்லிட்டா. மகாவா அப்படிலாம் சொன்னானே, என்னால நம்ப முடியலண்ணே. இது என்னடா கொடுமையா இருக்கு? உன்னையா இப்படியெல்லாம் சொன்னாங்க? எப்பவும் கெட்டவனா இருக்கான் பாரு, அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் கெட்டவனானா இப்படிதான். அது வரைக்கும் நல்லவனா இருந்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க, நீ கேள்விப்பட்டிருக்கியா இல்லையான்னு தெரியல. ஒரு பிச்சைக்காரன் டெய்லி 2 வீட்டுக்கு போய் பிச்சை கேட்பானான். வீட்டு அம்மா அவனுக்கு டெய்லி சாப்பாடு போட்டு அனுப்புமா. 2வது வீட்டு அம்மா டெய்லி அவனை திட்டி அனுப்புமா. ஒரு நாள் வீட்டு அம்மா சாப்பாடு இல்லைன்னு சொல்லிடுச்சான். அன்னைக்குன்னு பார்த்து என்னைக்கும் இல்லாத அதிசயமா 2வது வீட்டு அம்மா சாப்பாடு போட்டுச்சான். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னானா, என்னைக்குமே சாப்பாடு போடுற அந்த மூதேவிக்கு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, என்னைக்குமே கண்டுக்காத இந்த ஸ்ரீதேவி தான் இன்னைக்கு சோறு போச்சுன்னானா. இதுதான் உலகம். இத பாரு, நல்லவங்க ஒரு நாள் கெட்டவனானா இதுதான் கெதி. அப்படிலாம் இல்லைண்ணே, ஏன் தப்புதான். மகா கோத்துல அர்த்தம் இருக்கு. இரு, உன்னை நான் எப்போ சரின்னு சொன்னேன்? இது உன்னை வச்சுக்கிட்டு உன்னை ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு தான் சொன்னேன். மகா எனக்காக நிறைய செஞ்சிருக்கா. என்ன மாதிரி ஒரு ஆளை யோசிக்காம கல்யாணம் பண்றேன்னு சொன்னதே பெரிய விஷயம். அப்புறம் மாமா என்கிட்ட வித்தியாசமா நடந்துக்கிட்டப்போ எனக்காக அவர்கிட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவா. நான் பெரிய ஆளா வரணும், எல்லாரும் முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும்னு சொல்லுவா. அவ என்னை பத்தி அப்படி சொல்லும்போது நான் இப்படி குடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். சரி, நடந்ததெல்லாம் விடு. எல்லாம் ஒரு கோபத்துல சொல்றதான்னு உனக்கே புரியுது இல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆமாண்ணா, நான் நல்லா இருக்கணும் தானே அவ இப்படிலாம் சொல்றா. இனி இந்த மாதிரி நடந்து அவளை கஷ்டப்படுத்த கூடாதுண்ணே. அவ பெருமைப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும்ண்ணே. ஏதாவது செய்யணும். உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000-ல் ஒருவன். என்ன சுசீலா, இப்பெல்லாம் ஓவரா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு மனுஷனை பார்த்ததே இல்ல. பாரதி மாதிரி. அதான பார்த்தேன். இவ்ளோ நல்லவர மகாவுக்கு புரிஞ்சுக்க தெரியலையே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பக்கத்துல இருக்கும்போது ஒருத்தங்களோட அருமை தெரியாதுன்னு சொல்றது உண்மைதான் போல. இத பாரு, இப்பதான் பேசி ஒரு வழியா முடிவுக்கு வந்திருக்கோம். நீ திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. எல்லாம் கேட்டுக்கிட்டதான் இருக்கேன். இவரு பேச பேச இவர் மேல மரியாதை அதிகமாயிடுச்சு. ஏற்கனவே தம்பி ஃபீலிங்ல இருக்கான். இன்னைக்கு இது போதும். ஏன் துரத்துறீங்க? அதான் பயப்படுறாள்ல, கிளம்புமா. உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000-ல் ஒரு. இப்படி போனா முட்டாம என்ன செய்யும்? என்னண்ணே இவ வேற அடிக்கடி? இன்னுமா புரியல? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்.
அவளுக்கு ஒரு ஃபீலிங், உனக்கு ஒரு ஃபீலிங், எனக்கு ஒரு ஃபீலிங். யாருக்கு புரியுது? இது மெயில் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே. ஹலோ, நான் தர்மர் பேசுறேம்மா. சொல்லுங்கண்ணா. இப்ப பேசலாமா இல்ல வேலையா இருக்கியா? சொல்லுங்கண்ணா. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம பாரதியை பற்றி தான் பேசணும். நேற்று அவன் பண்ணது தப்பு தான். அப்படி பண்ணியிருக்க கூடாது. உனக்கு எவ்வளவு கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் தப்பான ஆள் இல்லைம்மா. ஏதோ மனசு சரியில்லை, குடிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு அவன் 3 தடவை தான் குடிச்சிருக்கான். அந்த 3 தடவையும் அவனுக்கு ஏதோ வலி இருந்திருக்கு. அந்த வலிய நீ புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நான் அவனை பத்தி உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, உனக்கே தெரியும். மகா, கேக்குறியா? சொல்லுங்கண்ணா. நான் அவன் சொல்லி உனக்கு ஃபோன் பண்ணல. அப்படி எதுவும் தவறா நினைச்சிடாதம்மா. இல்ல. இப்பதான் என்கிட்ட வந்து பேசிட்டு போனான். பேசினான்னு சொன்னது தப்பு. அழுதுட்டு போனான். நேத்து அப்படி பண்ணதுக்கு அவ்வளவு தூரம் வருத்தப்படுறான். குடிச்சது தப்பு தான், ஆனா கலாட்டாலாம் பண்ணலன்னு சொல்றான். பாவி போன இடம் பாதாளம்னு சொல்ற மாதிரி அவனுக்கு நேரம் சரியில்லை போல. எல்லா பழியையும் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. மகா மனசை கஷ்டப்படுத்திட்டேன். எப்படி இருந்த பொண்ணை ஸ்டேஷனுக்கு வர வச்சிட்டேன்னு ஒரே புலம்பல். நான் தான் அவனை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். ஏதாவது ஒன்று பண்ணணும், உன்னை பெருமைப்படுத்துற மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காம்மா. இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சிட்டு மகா. இனிமே குடிக்க மாட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கான். பாரதி ரொம்ப நல்ல பையம்மா. அவனுக்கு என்னமோ பிரச்சனை இருக்கலாம். எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. வச்சிடவா? சரிங்கண்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வரேன். சாரி. எதுக்கு? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். பாரதி ஏதோ குடிச்சிட்டு கலாட்டா பண்ணி போலீஸ் அரெஸ்ட் பண்ணின்னு ஒரே கலாட்டாவுமே. நேற்று ஈவினிங் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்து தான் நீங்கள் போனீங்களா? என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. நீங்கள் நான் பாரதியை பற்றி தப்பாக நினைக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க.
ஆனால் பாரதி உங்களை பற்றி யோசிக்கவே இல்லையே. உங்களை மாதிரி ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சிட்டாரு. ச்சே, என்னால் இமேஜின் பண்ணவே முடியல. போலீஸ் ஏதாவது தப்பாக ட்ரீட் பண்ணாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. அங்கே போனாலே அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். சாரி மகா. நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷன் போக விடாமல் நானே டீல் பண்ணியிருப்பேன். நீங்கள் போக வேண்டிய இடமா அது? இனி பாரதி இந்த மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தடவை ஸ்டேஷன் போயிட்டு வந்தால் புலிவால் பிடிச்ச மாதிரி விடவே விடாது. பாரதி நிறைய குடிக்கிறாரா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, எங்கேயாவது டி அடிக்ஷன் சென்டரில் சேர்த்து நம்ம சரி பண்ணலாம். ஒரு நிமிஷம். அசோக், அம்மா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. வீட்டில் சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. இல்லை, வெளியில சாப்பிட்டேன். இப்பெல்லாம் வீட்டில் சாப்பிட்றதே இல்லை இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, இன்னைக்கு ஒரு நாள் வெளியில சாப்பிட்டேன். நான் பார்த்து நீங்கள் வீட்டில் சாப்பிடவே இல்லையே. இந்த வீட்டில் நீங்கள் எப்பவும் போல் ஈஸியாக இருக்கலான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படிதான் இருக்க மாமா. உட்காருங்க. நான் பேசணும்னு நினச்சேன். சொல்லுங்க மாமா. வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஏதாவது தெரியுமா? எதை கேட்குறீங்க? நான் விக்கி வீட்டுக்கு போயிருந்தேன் அசோக். விக்கி வீட்டில் ஏதோ கல்யாணத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தெரியும் மாமா, விக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ பேசுவாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இட்ஸ் ஓகே மாமா. ஆனால் எனக்கு இதில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை அசோக். சுபா, விக்கி 2 பேர்கிட்டையும் நான் இதை சொன்னேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும் மாமா. இதில் தப்பு சொல்கிறதுக்கு ஒன்று இருக்கிறதா தெரியல. 2 பேருமே எனக்கு பிடிச்சவங்க, அவங்களாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே. வீட்டில் தான் இருக்கியா? நல்லதா போச்சுப்பா. என்ன சித்தப்பா? நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன்ப்பா. கேட்டதுலேருந்து கையெல்லாம் நடுங்குதுப்பா. அதை உங்கள்கிட்ட சொல்கிறதா கூடாதான்னு கூட எனக்கு தெரியலை. என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. சொல்லணும், சொல்லாமல் விட்டேன்னா அது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் மறைச்சிங்கன்னு நீயே கேட்ப. ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, பெரிய பிரச்சனைப்பா. அதை கேட்டா நீ வருத்தப்படுவேன்னு தெரியும். அதை சொல்றதை தவிர எனக்கு வேற வழி இல்லை. பிபி ஏத்தாதீங்க, என்னன்னு சொல்லுங்க. சொல்லணும். வந்துடுறேன் மாமா. சொல்லுங்க சித்தப்பா. அப்புறம் நம்ம தெருமுனை கடைசியில ஒரு டீ கடை இருக்குல்ல, அங்க வச்சு எனக்கு ஒரு போலீஸ்காரன பழக்கம். அவன் பேரு கணேசன். அவனுக்கு ஒன்ன நம்ம குடும்பத்தை பத்தி நல்லா தெரியும். சரி, ஆனாலும் அவன் உங்ககிட்ட பேசினது இல்ல. விஷயம் என்னன்னு சொல்லுங்க சித்தப்பா. பயமா இருக்கு. நம்ம வீட்டில் தான் என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நடக்குதே. நம்ம பாரதியை பத்தி தான் ஒன்னு கேள்விப்பட்டேன். அவனா இப்படின்னு எனக்கு தலை சுத்தி போச்சு. ஏன்? அவன் என்ன பண்ணா? குடிக்கிறானா உன் மருமகன், கடை கடையா ஏறி குடிக்கிறானா. அது தெரியுமா உனக்கு? பாரதியா? இதுக்கே ஷாக்கானா இப்படி? இன்னும் இருக்குப்பா. பகல்லையே குடிச்சிட்டு ஏதோ வைன் ஷாப்ல போய் தகராறு பண்ணி இருக்கான். போலீஸ் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. நம்ம பாரதியா இப்படி எல்லாம்? நம்ம பாரதி தான். கலிகாலம், வேற என்னத்த சொல்றது? இப்ப அவன் ஸ்டேஷன்லயா இருக்கான்? இல்ல, வீட்டுக்கு போயாச்சு. அவ ஸ்டேஷன் போனது இல்லாம மகாவார அங்க வர வச்சிருக்கான். அந்த பொண்ணுதான் போய் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கு. அவ ஸ்டேஷனுக்கு போய் அவளுக்கு இதெல்லாம் தெரியாது சித்தப்பா.
புருஷன் போலீஸ்ல இருக்கும் போது தெரியாது வர முடியாதுன்னு நான் சொல்ல முடியும்? போய்த்தானே ஆகணும். நம்ம கணேசன் பாரதி தனக்கு தெரிஞ்ச பையன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் பெருசா கண்டுக்கலையா. ஏன்னா இவன் பண்ண கூத்து அப்படி. கடைசியில மகா முகத்துக்காக அவனை விட்டுருக்காரு. என்னால நம்ப முடியல சித்தப்பா. நம்ம பாரதி எப்படி பண்ணா? மகா இதுக்கு ஸ்டேஷனுக்கெல்லாம் போனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்க கூடாதா? என்னப்பா நீ வருத்தப்படுவேன்னு அவளுக்கு தெரியாதா? இந்த பாரு, நீ பாரதியை வர சொல்லி கொஞ்சம் பேசு. ஏன் இந்த மாதிரி இப்படி கோட்டித்தனம்லாம் பண்றேன்னு அவனை கேளு. கொஞ்சம் கண்டிச்சு வை. எங்கடா இருக்க? அது இங்கதான், வீட்டு பக்கத்துல. நீ எப்படா இப்படி ஆன? மாமா, பாரதி மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியுமான்னு ஊர்ல எல்லாத்துக்கிட்டே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? மாமா நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தியாம? உன் வீரக்கதையெல்லாம் இப்பதான் தெரிஞ்சது. நீ இப்ப உடனே வீட்டுக்கு வா. இப்போ வா. ஏய், என்ன தலைப்புற வேலை இருந்தாலும் சரி, அதை தூக்கி போட்டு இப்பவே வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா, மாமா வாடா, வா. என்ன பெரிய ஆளாயிட்டே நீ? எந்த காலத்திலயும் மாற மாட்டே, நல்ல பையனாச்சேன்னு பெருசா ஒண்ணு மட்டும் தான்டா நம்பினேன். ஏண்டா உனக்கும் புத்தி கெட்டு போச்சா? குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டியா நீ? குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்க. நீயா பார்த்து இதெல்லாம் பண்றது? நான் பண்ணது தப்புதான். இப்ப நான் என்ன சரின்னு சொன்னேன்? எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அது? எங்க வச்சு போலீஸ் பிடிச்சது உன்னை? உன்னதானே கேக்குறேன், பதில் சொல்லு வாயை திறந்து. ஒயின் ஷாப்ல. ஒயின் ஷாப்ல? நீ எல்லாம் அங்க போவேன்னு நான் நினைச்சே பார்க்கலடா. அங்க போய் சீப்பா கேவலமா சண்டை வேற போட்டிருக்க. நீ வெக்கமா இல்ல உனக்கு? நான் சண்டைலாம் போடல மாமா. போலீஸ் தப்பா நினைச்சு என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. இதை நான் நம்பணுமா? ஒயின் ஷாப்பே போயாச்சு, பகல்ல தண்ணி அடிச்சாச்சு, சண்டை மட்டும் போடல. இதுல மகா வேற ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்க. ஏய், தெரியுமாடா இந்த மாதிரி இடம்லாம் அவளுக்கு? எப்படி வளர்ந்த பொண்ணுன்னு தெரியுமா உனக்கு? இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போகும்போது நல்லா பார்த்துப்பேன்னு நினைச்சேன்டா. இந்த லட்சணத்துல அவ வாழ்க்கை போகணும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. சின்னதா பிரச்சனை வந்தாலே டென்ஷன் ஆகிடுவா மகா. அவளை கேவலமா ஒரு குடிகாரன் ஒய்ஃபா எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சுட்டல. ரொம்ப பெருமையா இருக்குடா, பெருமையா இருக்கு. அவ ஒருத்தியாவது இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்காளன்னு நினைச்சேன். அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம்னு நினைச்சேன். எல்லாம் ஒன்ன நம்பிதான்டா. அதுல பெரிய கல்லா தூக்கி போட்டடா. போதும், இதை விட பெருமை எனக்கு தந்திருக்கவே முடியாது. அசிங்கமாலடா உனக்கு? இன்னும் என்ன பார்வை? கிளம்ப வேண்டியதானே? நல்லது கெட்டது தெரியாது, தானா எதுவும் பண்ண தெரியாது. குடிச்சா சண்டை போட மட்டும் தெரியும். எப்பவும் ஒரு ஆள் பின்னாடியே நின்று இது சரி, இது தப்பு, இதை பண்ணாத, இதை பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். உன்னை கேட்கட்டுமா மாமா? நீ யாருடா இதெல்லாம் கேட்கறதுக்கு? இதெல்லாம் யா இஷ்டன்னு சொல்ல போறியா? கேள்றா. அப்படி கேட்டாலும் கேட்பேன். இந்த வீட்டில் இருக்கும்போது நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேனா? திடீர்னு இப்படி பண்றானே, இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமான்னு
கேட்க தோணலையா மாமா உங்களுக்கு? நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாமா. எனக்கு முடிவெடுக்க தெரியாது, தனியாக எதுவும் பண்ண தெரியாது. உங்களை டிபெண்ட் பண்ணியே இருந்துட்டேன். நீங்க சொன்ன அது சரி. நீங்க என்ன சொன்ன நான் செய்வேன் மாமா. அப்படிதானே இருந்தேன் நான். மகாவா ஸ்டேஷனுக்கு வர வச்சது ரொம்ப பெரிய தப்பு தான். அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன் மேலே எனக்கு கோவம் வருது மாமா. மகாவோட அப்பாவா உங்களுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும்னு எனக்கு புரியுது. நான் வேணும்னே அப்படிலாம் பண்ணுவேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க மாமா. மகாவை பத்தி கவலைப்பட நீங்க இருக்கீங்க, ஆனா என்ன பத்தி கவலைப்பட என் பிரச்சனைய சொல்ல, எது சரி எது தப்புன்னு சொல்ல எனக்கு நீங்க மட்டும்தான் மாமா இருக்கீங்க. எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானே. என் மேல கோச்சிக்கிட்டது எல்லாமே சரி, ஆனா ஒரு நிமிஷம் என் பக்கத்துல இருந்து யோசிக்கணும்னு உங்களுக்கு தோணல? இவனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லைன்னா இப்படி பண்ண மாட்டான்னு நீங்க நினைக்கல? நான் பண்ணது எல்லாமே தப்பு இல்லைன்னு ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. எனக்கு நிறைய குழப்பமா இருக்கு மாமா. யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல. குழப்பத்துல நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க. கடைசியா ஒரே ஒரு தடவை ஏன்டா அப்படிலாம் பண்ற, உனக்கு என்னடா பிரச்சனை என்கிட்ட சொல்றேன்னு சொல்லிருக்கலாமே மாமா. ஆனா கேட்கல நீங்க. என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல உங்களுக்கு. அவ்வளவுதான், தூக்கி போட்டுட்டீங்க. அப்படிதானே மாமா?